பிரைஸ் தி லார்ட். யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு கையில கொடுத்திருக்கிறார், காண செய்திருக்கிறார். அதற்கு கோடி நன்றி. இது அவர் நம் மீது வைத்த அளவற்ற கிருபை, அளவற்ற இரக்கம், அளவற்ற தயவு, அளவற்ற பாசம், அளவற்ற அன்பு, வேற என்னலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே தானே தவிர நம்முடைய பலன் என்று சொல்றதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை. நான் என்று சொல்வதற்கு இதுல ஒன்றுமே இல்லை. என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய தாளந்து, என்னுடைய பலன், நான் சாப்பிட்ற சாப்பாடு அல்லது நான் சாப்பிட்ற மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்றதுக்கு எந்த காரியமுமே இல்லை. இட்ஸ் பியூர்லி அன்லிமிட்டெட் கிரேஸ் அண்ட் லவ். ஸோ அந்த கிருபையும் அந்த அன்பும் தொடர்ந்து நம்மை நடத்தும். தேவன் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 138:8 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாவையும்ங்கிற அந்த வார்த்தையில எல்லாமே அடங்கிருச்சு. எல்லாமே A to Z. அந்த காரியம் சின்ன காரியமாக இருக்கலாம், அல்லது பெரிய காரியமாக இருக்கலாம், இம்பார்ட்டண்டான காரியமாக இருக்கலாம், அல்லது அற்பமான காரியங்களாக இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் அதை தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை செய்து முடிக்கிறார். இதே தாவீது தான் சொல்லுகிறார், சங்கீதம் 57:2, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்றார். அப்ப முடிக்க போகிற தேவன் என்று அவர் பார்க்கிறார். இந்த சங்கீதத்தில் அவர் எப்படி பாடியிருக்கிறார்னா, எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்று பாடியிருக்கிறார். ஸோ இன்னும் தேவன் மேல அவருக்கு அளவற்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் இருக்கிறதுனால, ஒரு தைரியம் இருக்கிறதுனால அவர் அவிதமாக சொல்லுகிறார். அவர் எதை செய்ய போகிறார் அப்படின்னா, உங்களுக்காக என்னெல்லாம் அவர் வாக்குத்தத்தம் சொன்னாரோ, என்னெல்லாம் வாக்குரைத்தாரோ, என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ, என்னெல்லாம் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணாரோ, அவைகளை எல்லாம் செய்து முடிப்பார். இன்னும் ஆண்டவர் என் வாழ்க்கையில அவர் சொன்னது நிறைவேறலையே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, நாட்கள் ஆகி கொண்டிருக்கின்றனவே, மாதங்களாகிட்டு இருக்குது, பல வருஷங்கள் போயிடுச்சு, என் வயசு இவ்வளவு நான் கடந்து வந்துட்டேன். ஸோ ஆனாலும் இன்னும் தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக சொல்ற ஒரு வார்த்தை தான், உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். என்னெல்லாம் உங்களுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணாரோ, அவர் அந்த சொன்ன ப்ராமிஸ் அத்தனையை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மணிபுத்திரனும் அல்ல. சொல்லிட்டு அவர் செய்யாமல் இருக்கிற தேவனும் அல்ல. சொல்லிட்டு அவர் மறக்கிற தேவன் அல்ல. சொல்லிட்டு அவர் அதை வித்ட்ரா பண்ற தேவன் அல்ல. சொன்னதை சொன்ன பிரகாரமாகவே உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். சொன்னதை சொன்ன பிரகாரமாகவே பிழையின்றி, மாறுதலின்றி அப்படியே உங்க வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். அதை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் அவர் என்ன செய்ய போறாருன்னா, எது எதெல்லாம் முடியாமல் இருக்குதோ, என்னால முடியல, என் ஞானத்தினால முடியல, என் பலத்தினால முடியல, என் வாயின் வார்த்தையினால முடியல, என்னுடைய முயற்சியினால முடியல, என்னுடைய சாக்ரிஃபைஸ்னால முடியல, என்னுடைய ஜெபத்தினால முடியல, இப்படி எவைகளிலெல்லாம் முடியவில்லை என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அவைகளை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். அதை யார் செய்ய போகிறார்னா, அவரே நமக்காக செய்ய போகிறார். அடுத்ததாக அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில எவைகள் எல்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறதோ, சில நாட்களாக, சில மாதங்களாக, சில வாரங்களாக, சில பல வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டியவைகள், நடக்க வேண்டியவைகள், எவைகளெல்லாம் நடக்காமல் தாமதித்து கொண்டிருக்கிறதோ, அவைகளை இந்த மாதத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் செய்து முடிக்கிறார். முடிவுக்கு வராதவைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருகிறார். முடிவுக்கு வராத காரியங்கள் பல வருடங்களாக அது உங்க லைஃப்ல உங்க கூட அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வருகிறதோ, அவைகளை இந்த வருஷமும் முடிய போகுது இல்லையா? ஸோ இந்த வருஷமும் முடிய போகுது, அவைகள் இந்த மாதத்துல அவைகளையும் முடிக்க போகிறார். இந்த மருத்துவர்கள் இது எங்களால முடியாது அப்படின்னு கைவிட்டிருக்கலாம், அல்லது காவல்துறையினரால முடியாதவைகள், வழக்கறிஞர்களால முடியாதவைகள், அரசியல்வாதிகளால முடியாதவைகள், ஞானிகளால முடியாதவைகள், விஞ்ஞானிகளால முடியாதவைகள், அறிஞர்களால முடியாதவைகள், பணத்தினால் முடியாதவைகள், மனுஷனுடைய செல்வாக்கினால் முடியாதவைகள், மனுஷனுடைய வார்த்தையினால் முயற்சினால் முடியாதவைகள் எல்லாவற்றையும்
முடிய பண்ணுகிறவர், செய்து முடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு அன்பின் ஆண்டவர். பிலிப்பியர் 1:5 பவுல் சொல்லுகிறார், உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று சொல்றார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்னா அவர் மீண்டும் வருகிற நாள் வரை, அவருடைய வருகை வருகிற நாள் வரைக்கும் நம்மை நடத்துவார் அவர் நம்புகிறார். அப்போ தாவீதின் ஃபெய்த் எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்றாரு. பால் சொல்றாரு, அவர் எனக்காக செய்றவர் இன்னைக்கு மட்டும் செய்ய மாட்டாரு, இந்த வருஷத்துக்கு மட்டும் செய்ய மாட்டாரு, இந்த மாசத்துக்கு மட்டும் செய்ய மாட்டாரு, அவருடைய வருகை வரும் வரைக்கும் எனக்கு செய்வார். அப்ப எனக்கு செய்யறாருன்னா எனக்கு மட்டும் செய்துட்டு அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல, அவர் எனக்கும் செய்வார், என் குடும்பத்துக்கும் செய்வார், என் பிள்ளைகளுக்கும் செய்வார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் செய்வார், என் சந்ததிக்கும் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, இந்த வருடத்திற்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் இந்த வார்த்தை உங்களுக்கும், உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் சந்ததிகளுக்குள்ளும் இந்த வார்த்தை கிரியை செய்யும் என்று ஆண்டவருக்குள்ளே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதை நான் டிக்ளேர் பண்றேன், அது அப்படியே நடப்பதாக. எவைகளையெல்லாம் உங்க வாழ்க்கையில தொடங்கினவர் முடிக்கிறார். எவைகளையெல்லாம் நீங்க தொடங்கிட்டு முடிக்க முடியாம திணறீங்களோ அவைகளையும் அவர் முடிக்கிறார். எவைகளையெல்லாம் சில மனிதர்கள், நண்பர்கள் உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு பாதியில விட்டுட்டு போனாங்களோ, ஆண்டவர் பாதியில விட்டுட்டு போகிற தேவன் அல்ல, உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கிறார். அந்த நிறைவை நீங்கள் காண்பீர்கள். அவர் உங்கள் நிகழ்காலத்துக்கும் அவர் செய்வார். கடந்த காலத்துல எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது. அவர் கடந்த காலத்துக்கும் அவர் செய்வார், உங்கள் நிகழ்காலத்துக்கும் அவர் செய்வார், உங்கள் எதிர்காலத்துக்கும் அவர் செய்வார். 3 காலங்களிலேயும் என்னென்ன உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில, நீங்க உங்க பொருளாதாரத்துல, உங்க ஊழியத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய மனநலத்துல, உடல் நலத்துல எவைகளையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு உங்களுக்காக அதை செய்து முடிப்பாராக. இந்த வார்த்தையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தையினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த வார்த்தை நீங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை கடந்து வருவதாக, இந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிப்பதாக, இந்த வார்த்தையின் நிறைவேறுதலை உங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். மே காட் பிளஸ் யூ.